கந்தர்வக்கோட்டை அருகே சங்கம் விடுதி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சாணம் கலந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக ஊராட்சி செயலாளர் மற்றும் டேங்க் ஆபரேட்டருக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மனோகரனிடம் கேட்கலாம். வணக்கம் மனோகரன், இதுகுறித்த முழு விவரங்களையும் சொல்லலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்துள்ள சங்கம் விடுதி ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெரு பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச் சாணம் கலந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து தண்ணீர் மாதிரி எடுத்து அதை ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இது பற்றி தற்பொழுது முழு அளவில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சங்கம் விடுதி ஊராட்சி செயலாளர் காளிமுத்து மற்றும் குருவாண்டான் தெரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர் ரங்கசாமி ஆகியோருக்கு கந்தர்வக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். குருவாண்டான் தெரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முறையாக ஏன் சுத்தம் செய்யவில்லை என்றும் அந்த இருவருக்கும் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. குடிநீரில் சாணம் கலந்தது தொடர்பாக தற்பொழுது விசாரணை முழுவீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் தற்பொழுது அந்த இருவருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் ஏன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முறையாக சுத்தம் செய்யவில்லை என்று விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சங்கம் விடுதி குருவாண்டான் தெரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச் சாணம் கலந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது தொட்டியின் தண்ணீர் மாதிரி எடுக்கப்பட்டு சோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது.